அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் ஏப்ரல் 22ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். தேர்வு நோக்கில் முக்கியமான ஒரு 10 வினாக்கள் பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கொஷின், இந்தியாவின் முதல் பெட்ரோக்ளிப் பாதுகாப்பு பூங்கா எங்கு நிறுவப்பட உள்ளது? இந்தியாவின் முதல் பெட்ரோக்ளிப் பாதுகாப்பு பூங்கா எங்கு நிறுவப்பட உள்ளது? ஆன்சர், லடாக்கில் நிறுவ போகிறாங்க. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா அப்படிங்கிறது ஏப்ரல் 18ஆம் தேதி நடந்துச்சு. லடாக்கோட லெஃப்டினன்ட் கவர்னராக இருக்கிற வினய் குமார் சக்சேனா அவர்கள் அடிக்கல் நாட்டினார். ஏப்ரல் 18 அப்படிங்கிறது உலக பாரம்பரிய தினம். அன்னைக்கு தான் இந்த அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இந்த பூங்கா லடாக்கோட லே பகுதியில் இருக்க சிந்து நதிக்கரையில் தான் அமைக்க போகிறாங்க. இந்த பெட்ரோக்ளிப் அப்படிங்கிறது என்னன்னா, கற்கால மனிதர்களால் பாறைகள் மீது செதுக்கப்பட்ட வரலாற்று முந்தைய கால கலைகளை தான் பெட்ரோக்ளிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லடாக்கில் ஏறத்தாழ 400க்கும் மேற்பட்ட பெட்ரோக்ளிப் தலங்கள் இருக்குது. இதில் தான் என்ன இருக்கும், அவங்க வேட்டையாடின காட்சிகள் இருக்கும், விலங்குகள், மத சின்னங்கள், பல மொழி கல்வெட்டுகள்லாம் இருக்கும். சமஸ்கிருதம், அரபு, சீனத்துலலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அங்கே இங்கே சிதறி கிடக்கும், மூளைக்கு ஒன்றா கிடக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே ஒரே இடத்துல சேகரித்து ஒரு அறிவியல் பூர்வமாக அதை பாதுகாக்கிறதுக்கான வழி தான் இது. இதை ஒரு திறந்த வெளி அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதை மேம்படுத்த போகிறாங்க. லடாக்கோட தொன்மையான வரலாற்றை பாதுகாக்கிற வகையில் தான் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையும் லடாக் நிர்வாகம் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. அடுத்த வினா, இந்திய போட்டி ஆணையத்தின் தற்காலிக தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்திய போட்டி ஆணையத்தோட தற்காலிக தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? ராகேஷ் பென்னோட் அப்படிங்கிறவர் தான். ராகேஷ் பென்னோட். இந்த போட்டி ஆணையம் அப்படிங்கிறது 2002 போட்டி சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ஒரு சட்ட ரீதியான அமைப்பு. இது எதுக்காகனா, சந்தையில் ஒரு ஆரோக்கியமான போட்டியை உறுதி செய்யணும், ஏகபோக உரிமையை தடுக்கணும், நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய வேலை என்னென்னா, பொது நிறுவனங்கள் இணைந்து சந்தையை கட்டுப்படுத்துறத தடுக்கணும், சந்தையில் ஆதிக்கம் செலுத்தும் நிறுவனங்கள் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறத கண்காணிக்கிறது. அடுத்த வினா, 2026ஆம் ஆண்டிற்கான லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகளில் ஆண்டின் சிறந்த உலக விளையாட்டு வீரர் விருதை வென்றவர் யார்? ஆன்சர் என்ன? கார்லோஸ் அல்கராஸ். கார்லோஸ் அல்கராஸ் அப்படிங்கிறவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 20 ஸ்பெயினோட தலைநகரான மாட்ரிட்டில் இருக்கிற சிபலஸ் அரண்மனையில் தான் இந்த விருது வழங்குகிற விழா அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ இதில் இந்த லாரியஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விளையாட்டு உலகின் மிக உயரிய விருதாக கருதப்படுது. விளையாட்டு உலகின் ஆஸ்கார் அப்படின்னும் சொல்லப்படுற அளவுக்கு ஒரு உயரிய விருது இது. கார்லோஸ் அல்கராஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு டென்னிஸ் வீரர். ஐரோப்பிய பெண்கள் கணித ஒலிம்பியாட் 2026 இந்தியாவிற்கான முதல் தங்கப்பதக்கத்தை வென்றவர் யார்? ஐரோப்பிய பெண்கள் கணித ஒலிம்பியாட் 2026 இந்தியாவிற்கான முதல் தங்கப்பதக்கத்தை ஜெயித்தது யார்? ஸ்ரேயா சாந்தனு முன்தடா அப்படிங்கிறவங்க தான். ஸ்ரேயா சாந்தனு முன்தடா அப்படிங்கிறவங்க ஜெயிச்சிருக்காங்க. கொசோவாவில் தான் இந்த போட்டிகள் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ எக்மோ 2026ன்னு சொல்லுவாங்க. இது ஐரோப்பிய பெண்கள் கணித ஒலிம்பியாட்டோட 15வது பதிப்பு. இது ஸ்ரேயா சாந்தனு முன்தடா அப்படிங்கிறவங்க மகாராஷ்டிராவில் புனே பகுதியை சேர்ந்தவங்க. அடுத்த வினா, மத்திய அரசு நதிப்படுகை மேலாண்மை திட்டத்தை 2026லேருந்து 31 வரைக்கும் இப்போ நீட்டிச்சிருக்காங்க. ஸோ இந்த புதிய காலகட்டத்திற்கான ஒதுக்கப்பட்டுள்ள நிதி எவ்வளவு? 2183 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஆர்பிஎம் அப்படின்னா என்னென்னா, ரிவர் பேசின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மத்திய ஜலசக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுற ஒரு முக்கிய திட்டமாக கருதப்படுது. இந்த நதிப்படுகை அளவில் நீர்வளங்களை ஒருங்கிணைந்த முறையில் திட்டமிடுறது, ஆய்வு செய்கிறது மற்றும் மேம்படுத்துறது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட போகுது. குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் நதிப்படுகைகள், அந்த பிரம்மபுத்திரா, பராக், டீஸ்டா எல்லாம் இருக்குல்ல, இந்த ஆறுகள்லாம், அங்கே
அப்புறம் ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளில் உள்ள சிந்து நதிப்படுகை ஆகிய இந்த இடங்களை தான் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க சரி பண்ணுறதுக்கு. பிரம்மபுத்திரா வாரியம், மத்திய நீர் ஆணையம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமை இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை செயல்பட போகிறாங்க. உலக புவி தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? உலக புவி தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கொண்டாடுறாங்க? ஏப்ரல் 22. ஏப்ரல் 22. சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறத குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 1970 இந்த தினத்தை நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த 2026 கருப்பொருள் என்னென்னா இன்வெஸ்ட் இன் அவர் பிளானட் அண்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான். புவி வெப்பமடைதல் மற்றும் பிளாஸ்டிக் மாசுபாட்டிற்கு எதிராக உலக நாடுகளை ஒன்றிணைக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. அடுத்தவனா பல்கேரிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அந்த நாட்டின் அடுத்த பிரதமராக பொறுப்பேற்க உள்ளவர் யார்? பல்கேரிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அந்த நாட்டோட அடுத்த பிரதமராக பொறுப்பேற்க உள்ளவர் யார்? போய்கோ போரிசோவ் அப்படிங்கிறவர் தான். போய்கோ போரிசோவ் அப்படிங்கிறவர் தான் ஜெயிக்க போகிறாரு. போய்கோ போரிசோவ் அப்படிங்கிறவர். ஸோ அவருடைய கட்சி பேர் என்னென்னா GERB அப்படின்னு சொல்லப்படுறது தான். சிட்டிசன் ஃபார் யூரோப்பியன் டெவலப்மெண்ட் ஆஃப் பல்கேரியா அப்படிங்கிறது தான் அவருடைய கட்சி பேர். ஜெயிச்சிருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தோட தீவிர ஆதரவாளர் அப்படின்னு சொல்லப்படுறவர் இவர். பல்கேரியாவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துறதையும் ஷெங்கன் மண்டலத்தில் முழுமையாக இணைவதையும் தான் அவருடைய குறிக்கோளாக வச்சுருக்காரு. பால்கன் பிராந்தியத்தில் ஒரு பல்கேரியா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நாடாக கருதப்பட்டு இருக்கு. அடுத்த நான் பாருங்கள், ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆப்பிள் நிறுவனத்தோட புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாருன்னா ஜெஃப் வில்லியம்ஸ் அப்படிங்கிறவர் தான். ஆப்பிள் நிறுவனத்தோட தற்போதைய CEO யாருன்னா டிம் குக். ஓகேங்களா, இவர் 2026 ஆகஸ்ட் மாதத்தோட ஓய்வு பெற போகிறாரு. 2026 செப்டம்பர் 1 முதல் இவருடைய நியமனம் வரப்போகுது. இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா ஆப்பிள் நிறுவனத்தில் தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக இருக்கிறாரு. ஒமேகா பால் என்ற புதிய விளையாட்டை அறிமுகப்படுத்திய IIT எது? ஒமேகா பால் அப்படிங்கிற புதிய விளையாட்டை அறிமுகப்படுத்தின வங்கி அப்படின்னா IIT மெட்ராஸ் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து கால்பந்து விளையாட்டோட ஒரு நவீன மற்றும் வேகமான வடிவம்னா ஒரு மாற்று வடிவம்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரே நேரத்தில் 3 அணிகள் மோதுகிற மாதிரியான பிளான் வச்சுருக்காங்க. இப்போ அந்த கிரவுண்டு வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி எப்படி இருக்கும்? ரெக்டாங்கிளில் இருக்கும். ஸோ இங்கே ஒரு போஸ்ட் இருக்கும், இங்கே ஒரு போஸ்ட் இருக்கும். 2 டீமும் மாறி மாறி அடிச்சுப்பாங்களே. இப்போ அப்படி இல்லை. இங்கே ஒன்று இருக்குன்னா இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். ஸோ எங்கே வேணாலும் கோல் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் பிரெய்லி மற்றும் சைகை மொழி சேவைகளை தொடங்கிய முதல் மண்டல கடவுச்சீட்டு அலுவலகம் எது? போபாலில் தான் தொடங்கியிருக்காங்க. மகாராஷ்டிராவோட போபாலில் பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்கள் கடவுச்சீட்டு தொடர்பான படிவங்கள் மற்றும் தகவல்களை அவங்களாவே படித்து தெரிந்து கொள்கிற வகையில் இதை கொடுக்க போகிறாங்க ஒரு கையேடு. சைகை மொழிக்காக செவித்திறன் மற்றும் பேச்சு திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு தகவலை தெளிவாக விளக்க பயிற்சி பெற்ற சைகை மொழி வல்லுநர்கள் அலுவலகத்தில் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இதுக்காக நோக்கம் என்னென்னா சமூகத்தில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் எந்தவித தடையுமின்றி அரசு சேவைகளை பெறுவதை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.